மட்டக்களப்பு மாவட்டம் சுரவடை அடிவுற்று என்ற இடத்துல நான் நிற்கிறேன். இதுக்குள்ளே தான் இப்போ பிள்ளைகள் படித்து கொண்டிருக்கிறாங்க. இன்று இந்த பாடசாலைக்கு ஒரு மகத்தான ஒரு நாள். ஐயா அவரால் ஒரு கட்டடம் ஒன்று கட்டி கொடுத்துருக்கார். மழை காலங்களில் கடும் சிரமப்பட்டு தான் அந்த பிள்ளைகள் போனது. நிறைய நாளைக்கு பிறகு ஒரு ஹெல்பிங் வீடியோன்ற மாதிரி சொல்லலாம். நாங்கள் எதிர்பார்க்கவில்லை இந்தளவு தூரம் இந்த நிகழ்வு ஒரு பெரிய நிகழ்வாக அமையும் என்று. நிறைய நல்லுள்ளங்கள்ட்ட உதவி கேட்டு அவங்க மூலம் பாடசாலை இயக்கணுன்றதுக்காக நாங்கள் பொதுமக்கள உதவியோட தற்காலிக கொட்டைகள் அமைச்சு தான் பாடசாலை நடவடிக்கை எடுத்து கொண்டு வரோம். பல தேவைகள் இந்த பாடசாலைக்கு இருக்கு. வணக்கம், தமிழோடு தரணியெங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா, நான் உங்கள் கேஜே திவா. ஓகே, நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மட்டக்களப்பு மாவட்டம் சுரவடை அடிவுற்று என்ற இடத்துல நான் நிற்கிறேன். ஸோ இப்போ என்னத்துக்காக இங்கே வந்தேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் நிற்கிறது ஒரு ஸ்கூல். கிட்டத்தட்ட இப்போ தான் ஆரம்பித்து ஒரு 4-5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்கூலுக்கு நிறைய உதவி செய்கிற நல்ல உள்ளங்கள் ஸோ இந்த ஸ்கூலை ஆரம்பித்து, அதாவது இங்கே முதல் ஸ்கூலே இல்லை, இங்கேருந்து வெளியூருக்கு போய் தான், அதாவது வெளி பக்கத்தில் இருக்கிற ஊர்களுக்கு போய் தான் மாணவர்கள் படிக்கிறவங்க. ஸோ அப்போ நம்ம ஊர்லேயும் இந்த என்ன சொல்கிற ஸ்கூல் தேவைன்றதுக்காக நிறைய நல்லுள்ளங்கள்ட்ட உதவி கேட்டு அவங்க மூலம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்கூல் வளர்ந்து கொண்டு இருக்குது. ஸோ அப்போ உண்மையாக நிறைய நாளைக்கு பிறகு ஒரு ஹெல்பிங் வீடியோன்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இன்றைக்கு இங்கே இருக்கிற ஒரு கட்டடம் உண்டு, அதாவது இந்த பிள்ளைகள தேவைக்காக ஐயா அவரால் ஒரு கட்டடம் ஒன்று கட்டி கொடுத்துருக்கார். ஸோ அப்போ அவர் பிறந்தநாளை முன்னிட்டு அதை தாண்டி நிறைய உதவிகள் இந்த ஸ்கூலுக்கு செய்ய போகிறார். ஸோ அப்போ அந்த காணொலியை எங்களுக்கு பதிவு செய்து தாங்கும் அப்படின்ற மாதிரி எங்கள்கிட்ட கேட்டிருந்தவங்க. அதை தாண்டி இந்த நிகழ்வை பதிவு செய்து போடுறதன் மூலம் இன்னும் நிறைய நல்லுள்ளங்கள் இந்த ஸ்கூலுக்கு உதவி செய்யும். உண்மையிலே அடிப்படை தேவையில் எல்லாம் ஒன்று கல்வி. ஆரம்பத்திலேருந்தே பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு கல்வியை கொடுத்தா அவங்களோட வாழ்க்கையில் அவங்க ஒரு நல்ல இடத்துக்கு போயிடுவாங்க. அதுலேருந்து தான் நாங்கள் ஆரம்பத்தில் முதல் ஹெல்பிங் வீடியோக்கள் செய்யக்குள்ளேயும் எந்த இடத்துல வயதான ஆக்கள் இருக்கிறாங்களோ, அதை தாண்டி இந்த படிக்கிற பிள்ளைகள் இருக்காங்களோ அவங்கள தேடி 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 போய் நாங்கள் உதவி செய்கிறாங்க. ஏன்னா இந்த ரெண்டுக்கும் தான் முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதுக்காக இப்போ அந்த வகையில் ஸோ இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலி எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஸோ யார் யார் என்னென்ன செய்திருக்கா, அதை தாண்டி என்ன கட்டடம் திறந்து வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வீடியோவில் பார்ப்போம். வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஸ்கூல் கிட்டத்தட்ட நானும் இந்த ரோட்டில் இங்கே எல்லாம் அதில் போயிருக்கேன் முதல்ல. அப்போ இந்த ஸ்கூல் ஆரம்பிக்கப்பட்டது நினைக்கிறேன். நான் இன்றைக்கு ஓரளவுக்கு உண்டான உழவு தூரம் வளர்ந்துருக்கு. இப்போ இருக்கிற இந்த கட்டடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கட்டடம் தான் ஆரம்பத்தில் வேர்ல்டு விஷனால் கட்டி கொடுக்கப்பட்டது. ஸோ அதோட சேர்ந்த மாதிரி இப்போ அந்த தொங்கல் இருக்குது, கிட்ட கொண்டு காட்டுறேன். அந்த தொங்கல் இருக்கிற கட்டடம் தான் இப்போ அந்த அவரால் கட்டி கொடுக்கப்பட்டது. ஸோ இப்போ இந்த இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி மேலுக்கு அந்த தென்னை மட்டை அந்த இதால் கூரையால் மெஞ்சி அதை அப்படியே செய்திருக்காங்க. இதெல்லாம் பழைய காலத்து வகுப்புற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. இதுக்குள்ளே இருந்தால் இப்போ பிள்ளைகள் படித்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த கட்டடம் மட்டும்தான் கல்லால் கட்டி மேலுக்கு கூரையால் என்ன சொல்கிற அந்த தகரத்தால் அடிச்சிருக்காங்க. இப்போ இந்த வெக்கைக்காக மேலே அந்த தென்னை மட்டைவில் போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் 3 கிளாஸ் ரூம் இருக்குது. இந்த இருக்கு பாருங்க. ஸோ இப்போ இதுக்குள்ளான் பிள்ளைகள் இருந்து படிக்கிறாங்க. அப்படி காட்டுறேன்னு பாருங்கள் ஸோ நல்லா தான் இருக்குது இதை பார்க்குறதுக்கு. இப்படியான இதுக்குள்ளே படிக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த அரசாங்கத்தில், அதாவது கவர்மெண்டால் கட்டடம் கொடுக்க போகிறாங்க போல் இதில் கட்டி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முதல்ல நிறைய உதவி செய்கிற நல்லுள்ளங்கள் தான் இந்த வகுப்புற தொகுதியை செய்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ இப்போ அந்த வகையில் இன்றைக்கு ஒரு ஐயா, அது அவர் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த சாப்பாடு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அது என்னன்னு சொல்லி அப்படியே அவங்களோட பார்ப்போம்.
சுரவனேடியூற்று விநாயகர் வித்தியாலயத்திற்கு மாணவர்களுடைய பயன்பாட்டுக்காக அமைக்கப்பட்ட இந்த கட்டட தொகுதியானது சம்பிரதாயபூர்வமாக மாணவர்களுடைய கரங்களுக்கு கையளிக்கின்ற நிகழ்வு தற்போது இடம்பெற உள்ளது. அந்த வகையில் இந்த வகுப்பறையினுடைய திரை நீக்கம் தற்போது இடம்பெற உள்ளது. அந்த திரை நீக்கத்தினை செய்வதற்காக ஸ்வீடன் நாட்டிலே வசித்து கொண்டிருக்கின்ற வடிவேல் சந்திரகுமார் ஐயா அவர்களுடைய குடும்பத்தினர் சார்பாக திருமதி வீரசிங்கம் கமலநாயகி அம்மணி அவர்களுடைய கரங்களால் இந்த திரை நீக்கம் தற்போது இடம்பெற உள்ளது. தொடர்ந்து வகுப்பறையினுள்ளே நினைவுகள் திரை நீக்கம் செய்யப்பட உள்ளது. அந்த வகையில் இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதற்காக எங்களுடைய ILMA முனஃபர் ஐயா அவர்கள், ஓய்வு பெற்ற பொது சுகாதார பரிசோதகர் வடிவேல் சந்திரகுமார் ஐயா அவர்களுடைய இளம் பாராயத்திலிருந்து அவரோடு நெருக்கமான தொடர்பை பேணுகின்ற அவருடைய ஆர்வியல் நண்பர் ஓய்வு பெற்ற பொது சுகாதார பரிசோதகர் ILMA முனஃபர் ஐயா அவர்களை அழைக்கின்றோம். மட்பாட் சுரவனேடியூற்று விநாயகர் வித்தியாலயத்திலே முக்கியமான ஒரு நாளாக காணப்படுகின்றது. அந்த வகையிலே பாண்டிருப்பு ஒன்று கல்முனையை பிறப்பிடமாகவும் ஸ்வீடன் நாட்டினுடைய நோர்ஷோப்பிங் நாட்டிலே வசித்து கொண்டிருக்கின்ற மண்டோர் ஓட்டு தொழிற்சாலையினுடைய முன்னாள் முகாமையாளராக கடமையாற்றிய திரு வடிவேல் சந்திரகுமார் ஐயா அவர்களுடைய நிதி அனுசரணையோடு இந்த பாடசாலைக்குரிய கட்டடத் தொகுதியானது அமைக்கப்பட்டு மாணவர்களுடைய பயன்பாட்டுக்காக பாடசாலை நிர்வாகத்தினரிடம் கையளிக்கின்ற நிகழ்வும், அதேபோல ஸ்வீடன் நாட்டினுடைய நோர்ஷோப்பிங் நகரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ராஜதுரை குகேந்திரராஜ் ஐயா அவர்களுடைய 70வது பிறந்த தினத்தினை முன்னிட்டு மாணவர்களுக்குரிய கற்றல் உபகரணங்கள் வழங்குகின்ற நிகழ்வும், அதேபோல மதிய போசன நிகழ்வும் இன்று இந்த இடத்திலே மிகவும் சிறப்பான முறையிலே வழங்குவதற்கு ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த நிகழ்வுகளில் முதலாவதாக அதிதிகளை வரவேற்று அந்த கட்டடத் தொகுதி சம்பிரதாயபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது மங்கள விளக்கு பக்திபூர்வமான முறையிலே சுடரேற்றி மங்களகரமாக நிகழ்வுகளை தொடர்ந்து நடாத்துவதற்கு இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் முதலாவதாக சுடரேற்றி ஆரம்பித்து வைப்பதற்காக நாங்கள் அழைப்பது எங்களுடைய பட்டிருப்பு வலய கல்வி அலுவலகத்தினுடைய இந்த பாடசாலைக்குரிய பாடசாலை மேம்பாட்டு உத்தியோகத்தர் திரு கே ஜமுனாகரன் ஐயா அவர்களை சுடரேற்றுவதற்காக அழைக்கின்றோம்.
தொடர்ந்து சுடரேற்றுவதற்காக வடிவேல் சந்திரகுமார் ஐயா அவர்களுடைய சகோதரி திருமதி வீரசிங்கம் கமலநாயகி அம்மணி அவர்களை சுடரேற்றுவதற்காக அழைக்கின்றோம். நன்றி. தொடர்ந்து சுடரேற்றுவதற்காக வடிவேல் சந்திரகுமார் ஐயா அவர்களுடைய சகோதரி திருமதி ஜோகேஸ்வரன் சுந்தரவதனி அம்மணி அவர்களை சுடரேற்றுவதற்காக அழைக்கின்றோம். நன்றி. தொடர்ந்து சுடரேற்றுவதற்காக இந்த பாடசாலையினை குறுகிய காலத்திலே நீண்டதொரு அபிவிருத்தி பாதைக்கு இட்டுச் சென்ற வித்தியாலயத்தினுடைய அதிபர் தானா திருவருட்செல்வன் ஐயா அவர்களை சுடரேற்றுவதற்காக அழைக்கின்றோம். நன்றி. தொடர்ந்து சுடரேற்றுவதற்காக திருமதி எஸ் பரதராஜன் அம்மணி அவர்களை சுடரேற்றுவதற்காக அழைக்கின்றோம். நன்றி. தொடர்ந்து சுடரேற்றுவதற்காக இந்த நிகழ்வு இந்த பாடசாலையிலே இடம்பெறுவதற்கு காரணகர்த்தாவாக இருந்த பிரதம ஏற்பாட்டாளர் திரு எஸ் பரதராஜன் ஐயா அவர்களை சுடரேற்றுவதற்காக அழைக்கின்றோம். நன்றி. மங்கள சுடரினை மங்களகரமாக ஒளியூட்டி மிகவும் சிறப்பாக இறை வேண்டுதலோடு இந்த நிகழ்வை ஆரம்பித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இறைவணக்கம் இடம் வர உள்ளது. அந்த வகையில் தேவாரம் இசைப்பதற்காக மாணவிகளாகிய கோஜிதா அஸ்வினா இருவரையும் இறைவணக்கம் வழங்குவதற்காக அழைக்கின்றோம். வேதமோதி வெண்ணொழி பூண்டு வெள்ளையாறு தேறி பூதம் சூழ புலியே வருவார் புலியின் நூறி தோழார் நாதாயனவும் நட்காயனவும் நண்பாயன நின்று பாதம் தொழுவார் பாவம் தீர்ப்பார் பலன நகராரே வேதநதி தலை தோங்க மிகு செய்வ துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மனம் தொழுத சீதவய வயற்புகளில் திருஞான சம்பந்த பாதமல தலை தொண்டு திருத்தொண்டு பரவுவா. ஓம் நமோ பார்வதி பதையே. வணக்கம் வணக்கம் வருக வருக வணக்கம் சபையோரே சான்றோரே மூத்தோரே வணக்கம் 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 வருக வருக வணக்கம் சபையோரே சான்றோரே மூத்தோரே வணக்கம். இதயத்தில் அன்பெடுத்து இருவிழிக்குள்ளே கனிவெடுத்து இதழில் புன்னகை கலந்து இருகரம் நீட்டி என்று வந்தோம் நல்வரவு தந்தோம். இந்த பாடசாலையானது இந்த கிராம மக்களுடைய அயராத முயற்சியின் காரணமாக 2022ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 26ஆம் தேதி புதிதாக ஆரம்பிக்க பாடசாலை. அதன் காரணமாக இந்த பாடசாலை பல்வேறு பல பற்றாக்குறையோடு இன்றும்
இயங்கி வருகின்றது. இந்த நிலையில் இந்த தகர கொட்டகையினுள் நாங்கள் மிகுந்த வெப்பத்தின் மத்தியிலே மாணவர்களை வைத்து கற்பிக்க வேண்டிய துர்பாக்கிய நிலை எங்களுக்கு ஏற்பட்டிருந்தது. அந்த வேளையிலே இந்த சுவிஸ் நாட்டிலே வைத்துக் கொண்டிருக்கின்ற நோர்சோபின் ஸ்வீடனிலே வசிக்கின்ற மதிப்புக்குரிய முன்னாள் மண்டூர் ஓட்டு தொழிற்சாலையுடைய முகாமையாளர் வலியல் சந்திரகுமார் அவர்களுடைய தொடர்பு எங்களுடைய பாடசாலை செயலாளரின் ஊடாக கிடைக்கப்பெற்று வேணுகா வரராஜ் அவர்களுடைய நெறியாளர்களின் கீழே நாங்கள் இந்த வேலையை அவர்களால் செய்து தர முடிந்தது. உண்மையிலே இந்த மாணவர்கள் மரத்தின் கீழே இருந்து கல்வி கற்றுக் கொண்டிருந்தார்கள். அவர் வருகின்ற போது இந்த விஷயந்துகளும் பூச்சிகளும் அவர்கள் மீது விழுகின்ற நிலைமையெல்லாம் காணப்பட்டது. அதிக வெப்பம் காரணமாக இந்த மாணவர்கள் அங்கு முன்பாக நான் கொண்டு சென்று படிக்க வேண்டிய துப்பாக்கி நிலை ஏற்பட்டிருந்தது. அதன் காரணமாக இந்த வகுப்பறையினை கட்டித்தருவது என்பதற்காக மனமார்ந்த நன்றிகளை இந்த தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே இது ஒரு பெரிய கைங்கரியம். காலத்தினால் செய்த நன்றி ஞானத்தின் மான பெரிது என்று சொல்வார்கள். இந்த வேலையானது அதை விட பெரியது. உண்மையிலே அரசினால் பல்வேறு எங்களுடைய வலயங்கள் நிறுவனத்தினால் பல்வேறு முயற்சி எடுக்கப்பட்டு நிரந்தர கட்டடங்களை அமைப்பதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இந்த ஏற்பாடு மிகவும் தேவையான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. இது எங்களுடைய மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றத்துக்கு பேருவதை அமையும். உண்மையிலே சந்துரு மாஸ்டர் அவர்களே, நீங்கள் நீண்டோடு காலம் வாழ வேண்டும். உங்களுடைய சேவைக்காக ஆண்டவர் உங்களை நீருளி காலம் சுகபோகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். உண்மையிலே உங்கள் உடல் ஆரோக்கியத்தை விடவும் மன ஆரோக்கியம் பெரிது. இது தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். நீங்கள் சிறப்பாக வாழ வேண்டும். உண்மையிலே இந்த வேளையிலே இந்த விழாவுக்கு உங்களுடைய சகோதரங்களை அனுப்பி வைத்தமைக்காக நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவிப்பதில் பெருமை அடைகின்றேன். நோர்சோப்பிங் ஸ்வீடனில் வசித்துக் கொண்டிருக்கின்ற மண்டூர் ஓட்டு தொழிற்சாலையினுடைய முன்னாள் முகாமையாளர் வடிவேல் சந்திரகுமார் ஐயா அவர்களுடைய அனுசரணையின் கீழ் சிறுவனேடியுற்று விநாயகர் வித்தியாலயத்துக்குரிய பாடசாலை கட்டட தொகுதி திறப்பு விழா மிகவும் சிறப்பான முறையில் இடம்பெற்றது. அதே போல இன்றைய தினம் நடந்து கொண்டிருக்கின்ற யாழ்ப்பாணம் கோப்பாய் பிரதேசத்தை பிறப்பிடமாக கொண்ட நோர்சோப்பிங் ஸ்வீடனில் வசித்துக் கொண்டிருக்கும் ராஜதுரை குகேந்தர்ராஜ் அவர்களுடைய 70வது பிறந்த தினத்தை முன்னிட்டு இந்த பாடசாலை மாணவர்களுக்குரிய கற்றல் உபகரணங்கள் வழங்குகின்ற நிகழ்வும் மதிய போசன விருந்துபசாரமும் மிகவும் சிறப்பாக ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையிலே நோர்சோப்பிங் ஸ்வீடன் நாட்டிலே கடல் கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ராஜதுரை குகேந்தர்ராஜ் ஐயா அவர்கள் இன்று 70வது பிறந்த தினத்தின் அடையாளமாக இந்த நிகழ்வினை செய்து கொண்டிருக்கிறார். அவர் இதே போல இன்னும் பல அகவை தினங்களை கண்டு நீண்ட நெடுங்காலம் நோய் நொடியின்றி ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஏக இறைவனை இந்த மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் அனைவரும் இணைந்து பிரார்த்தனை செய்வதோடு அவருக்காக நாங்கள் அனைவரும் இறை ஆசி வேண்டி கேக் வெட்டி இந்த பிறந்த தினத்தை கொண்டாட உள்ளோம். அந்த வகையில் தற்போது கேக் வெட்டுகின்ற நிகழ்வு இந்த மாணவர்களுடைய கரங்களால் இடம்பெறும். May the good God bless you. May the good God bless you. Happy birthday to you.
இன்று இந்த பாடசாலைக்கு ஒரு மகத்தான ஒரு நாள். ஏனென்றால் நாங்கள் இந்த பாடசாலைக்கு அருகில் ஒரு தனிப்பட்ட பணி காரணமாக வந்தபோது எமது செயலாளர், எமது மனைவியின் பழைய மாணவி, அவர் வந்து சந்தித்து ஒரு கோரிக்கையை விடுத்தார். எங்களோட பாடசாலை மிகவும் பிள்ளைகள் படிக்க இயலாத அளவுக்கு ஒரு வெப்பமான சூழ்நிலை காணப்படுவதாகவும் ஒரு வகுப்பறை கட்டிடம் தேவை என்றும் தெரிவித்திருந்தார். அப்போது நாங்கள் எதிர்பார்க்கவில்லை இந்தளவு தூரம் இந்த நிகழ்வு ஒரு பெரிய நிகழ்வாக அமையும் என்று. எமது குடும்ப உறவினரான சந்திரகுமார் ஐயாவிடம் நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்தோம். அவர் உடனே பெருமனதுடன் பிரச்சனை இல்லை செய்யலாம், நீங்கள் ஒருக்கா அதை வடிவாக விசாரிச்சேன்னு சொல்லுங்கன்னு சொன்னார். பிறகு எங்களோட அதிபர் மிகவும் சொல்லாத வேலை பணிகளுக்கு மத்தியிலும் மதிய உணவு இன்றி கூடி அவர் மிகவும் அலைந்து உங்களுக்காக கஷ்டப்பட்டு இந்த வகுப்பறை கட்டிடத்தை அமைப்பதற்கு பணியாற்றியவர். அதேவேளை ஸ்வீடன் நாட்டில் வசிக்கும் சந்திரகுமார் ஐயாவின் நண்பர் அவருடன் தொடர்பு கொண்டு நானும் இந்த பாடசாலைக்கு இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யணும் என்று கேட்ட இடத்தில் அவரும் பெருமனதுடன் இந்த நிகழ்வு ஏற்கனவே முன்கூட்டி நடத்த இருந்தது, இருப்பினும் இன்று அவரது பிறந்த நாளன்று இதை செய்யணும் என்று எண்ணியதன் காரணமாகத்தான் இன்று இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. கற்றல் உபகரணங்களை வழங்குவதற்காக இந்த நிகழ்வுக்கு கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பட்டியல்பூ கல்வி வலயத்திலிருந்து வந்திருக்கின்ற எனது பாடசாலையுடைய PSA கோஆர்டினேட்டர் திரு கே ஜமுனாகரன் சார் அவர்களை அழைக்கின்றோம். இதனை பெறுவதற்காக தரம் 1 முதலாம் வகுப்பில் கல்வி கற்கின்ற காந்தன் திகாத்தன் அவர்களை அழைக்கின்றோம். இந்த மாணவர்களை வேகமாக அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த கற்றல் உபகரணங்களை வழங்கி வைத்த எங்களுடைய பாடசாலையினுடைய PSA கோஆர்டினேட்டர் திரு கே ஜமுனாகரன் சார் அவர்களுக்கு நன்றிகள். தொடர்ந்து கற்றல் உபகரணங்களை வழங்குவதற்காக திருமதி வீரசிங்கம் கமலநாயகி அம்மணி அவர்களை அழைக்கின்றோம். கற்றல் உபகரணங்களை பெற்றுக் கொள்வதற்காக சுரேஷ்குமார் டிகேசன், ரவிச்சரன் கர்ணிகா, இன்னோசன் ரித்திகா, ரவிக்குமார் தீபிகா. இந்த கட்டடம் தான் வந்து இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டது. இதில் போட்டிருக்கு பாருங்க பேர், இந்த வடிவேல் சந்திரகுமார் அப்படின்ற மாதிரி வந்து இதில் பேர் போட்டிருக்கு. இவங்க தான் வந்து ஸோ இந்த கட்டடம் வந்து கட்டி கொடுத்தவங்க. இது வந்து ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி பிள்ளைகள் வந்து இருந்து படிக்கக்கூடிய மாதிரி வந்து இப்படி உண்மையிலே நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறேன் அவங்கள்ட இப்படி கல்விக்காக வந்து உங்களோட பிறந்த நாள்லையோ இல்லை மற்ற நாள்களில் வந்து இப்படியான ஒரு நல்ல விஷயம் செய்தீங்கன்னு சொல்லி சொன்னால்
அடுத்த ஜென்ரேஷனை வளர்த்து விடுற மாதிரியும் நீங்கள் இறந்து போனாலும் உண்மையிலே வந்து உங்களோட பேர் நிலைச்சு நிற்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறேன். உண்மையிலே வந்து ஒரு நல்ல விஷயம். உண்மையிலே வந்து ஒரு ஊரில் இருந்து ஒரு ஸ்கூலோ இல்லைண்டா அந்த ஊரில் வந்து எந்த ஒரு வளர்ச்சி நடந்தாலும் அந்த ஊரில் இருக்கிற முக்கியமானவங்க வந்து தலையிட்டு இருப்பாங்க. காரணம் என்றால் அவங்கள தான் உண்மையிலே வந்து அந்த ஊருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கணுமன்றதுக்காக வந்து ஸோ கஷ்டப்பட்டு அந்த விஷயங்களை வந்து செய்வாங்க. ஸோ அந்த வகையில் வந்து இந்த ஊரோட கோயில் தலைவர் வந்து முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறவரால் தான் கூப்பிட்டுருக்கோம். உண்மையிலே வந்து இந்த ஸ்கூலை பார்க்கல இப்போ நான் பின்னால் நிற்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த கிளாஸ் ரூம், இந்த ஸ்கூலில் இருக்கிற கிளாஸ் ரூம்கள். ஸோ அதுவும் வந்து பழைய முறையில் வந்து அந்த என்ன சொல்கிறேன் அந்த மேலே வந்து கூரை நெஞ்சு இப்படி இருக்குமே வந்து எனக்கு தெரிஞ்சது கனகாலத்துக்கு முந்தி இப்படியான ஸ்கூலை பார்த்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்குது. ஏன் இந்த ஸ்கூலில் வந்து இப்படியான இதுகள் இருக்குது? என்னடி சொன்னால் 2 காலமாக நாங்கள் வந்து கிட்டத்தட்ட வேர்ல்ட் விஷன் என்ற ஒரு நிறுவனம் வந்து இங்கே எங்களை பாரம் எடுத்து இந்த கிராமத்தை ஒரு வழி நடத்தி நல்ல உதவி செய்து வழி நடத்தி வந்து அந்த வகையில் தான் இந்த இருக்கிற அங்கால இருக்கிற தகர கொட்டை வந்து வேர்ல்ட் விஷனால் அமைச்சு தரப்பட்டது. காரணம் எங்களோட கிராமத்தில் வந்து கிட்டத்தட்ட 207 குடும்பங்கள் வசிக்குது. இப்போ தற்போதைக்கு 5ஆம் தரம் வரைக்கும் 56 குழந்தைகள் கல்வி கற்குது. ஏற்கனவே தும்மாணி ஸ்கூலில் தான் நாங்கள் போய் கல்வி கற்றுக்கொண்டிருந்த அந்த பிள்ளைகள் கிட்டத்தட்ட இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து போக வேண்டி வரும். அது மழை காலங்களில் கடும் சிரமப்பட்டு தான் அந்த பிள்ளைகள் போனது. அதை கருத்தில் கொண்டு தான் நாங்கள் என்ன செய்த முடியும்னா எங்களுக்கு 5ஆம் தரம் வரைக்குமாவது இந்த கிராமத்தில் ஒரு ஸ்கூல் ஒன்று ஆரம்பிக்கணும்னு சொல்லி சகல விதமாகவும் நாங்கள் அதிகாரியினோட கடும் சிரமப்பட்டு ஓடி தெரிஞ்சு 2022ஆம் ஆண்டு தான் இந்த ஸ்கூல் ஆரம்பிக்கப்பட்டது. ஸ்கூல் ஆரம்பிக்கப்பட்டது வந்து இந்த வேர்ல்ட் விஷன் நிறுவனம் தந்த அந்த தகர கொட்டைகளை வச்சு தான் அந்த நாங்கள் 1ஆம் ஆண்டு ஆரம்பிச்சினாங்க. இப்போது 5ஆம் ஆண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட 56 மாணவர்கள் கல்வி கற்கிறாங்க. அந்த வகையில் எங்களோட கிராமம் இதை பார்த்தீங்கன்னா வறுமையான கோட்டின்களை வாழ்கிற கிராமம். பக்கத்தில் கிட்டத்தட்ட தலவாய் காடுன்னு சொல்லி 700 ஏக்கர் பரப்பளவில் ஒரு காடு இருக்குது. அந்த காடில் ஜான தொல்லை இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. கடந்த வாரம் வந்து ஒரு தாயை ஒரு இங்கே வந்தால் பக்கத்தில் ஜான் அடிச்சு போடுறது. இந்த கொஞ்ச நாளைக்கு முந்தி ஒரு கிழமையும் இருக்காது அடிச்சுட்டு போனது. இங்கே வந்து ஒரு ஜானை தாக்கி ஒரு ஆள் உயிரிழந்தவங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த இந்த பாடசாலையினுடைய வேரியை கிட்டத்தட்ட ஒரு 10 தடவைக்கு மேலே ஜான் உடைஞ்சிருக்கு. அங்கே பாருங்க இருக்குது. இந்த இருக்கிற எல்லாம் முதல் நேரத்தில் உடைச்சி எனக்கு தெரியும். இந்த ஸ்கூலில் வந்து ஆரம்பத்தில் அந்த இது வந்து உடைக்கிறது ஃபுல்லாக ஜானத்தொல்லை யானை உடைக்கிற அதுக்கு ஒரு சுற்றுமதிப்பு கூட இப்போ இல்லை. அதே மாதிரி இப்போ தான் எங்களுக்கு ஒரு கட்டடம் உண்டு அரசாங்கத்தால் தரப்பட்டிருக்கு. இப்போ தான் இன்னும் கல் வைக்கல அத்திவாரம் பட்டிருக்கிறாங்க. அதனால் அந்த அதிகாரிகளுக்கு இந்த ஒரு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பல தேவைகள் இந்த பாடசாலைக்கு இருக்குது. என்னென்னு சொன்னால் சுற்றுமதில் இல்லை, அடுத்தது டாய்லெட் வசதி துப்புரவாக இல்லை, இப்படி நிறைய தேவைகள். இப்போ இந்த கொட்டைகள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து தனியார் மூலமாக தான் இந்த கொட்டைகள் அமைச்சு தரப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த தளவாட இதுகள் அந்த ஃபேன் விசிறிகள் அதெல்லாம் தனியார்களாக இது செய்து கொடுத்தது. அந்த வகையில் அவங்களுக்கும் இந்த நேரத்தில் அவங்களுக்கு நன்றி தெரியும். ஏன்னா எங்களுக்கு கல்வின்றது முக்கியமானது. எங்களோட சிறார்களை ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லணும் முடியும்னா அது கல்வி முக்கியம் என்று எல்லாருக்கும் தெரிஞ்ச விடயம். அந்த அடிப்படையில் நான் யூடியூப் பார்க்குற நல்ல உள்ளங்கள் நீங்கள் ஒரு எங்களோட கிராமத்தினுடைய நாங்கள் எங்களுக்கு கேட்கல இந்த கிராமத்தினுடைய பாடசாலைக்கு உதவி செய்ய முடியும்னா இந்த சுற்றும் அதில் அடுத்தது டாய்லெட் அப்படிப்பட்ட வசதிகளை செய்து கொடுக்க முடியுமெண்டா நல்ல உள்ளங்கள் செய்து தரும்படி நான் உங்களை தயவாக கேட்டுக்கொள்கிறேன். கடந்த சில வருஷங்களாக உண்மையிலே வந்து இங்கே ஸ்கூல் இல்லாமல் இருந்து இங்கேருந்து பக்கத்து ஊரில் தான் போய் பிள்ளைகள் வந்து படிக்கிறேன். ஐயா சொன்ன மாதிரி வந்து இப்போ 1.5 கிலோமீட்டர் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சிட்டு அதோட கொஞ்சம் கூட தான் இருக்கும் நினைக்கிறேன். 1.5 கிலோமீட்டர் ஐயா சொல்கிறேன். நார்மலாக இங்கேருந்து போகிற பாதையை வந்து அவ்வளோக்கு வந்து மோசமாக வந்து இருக்கும். ஸோ அப்போ எந்த ஊராக இருந்தாலும் அந்த ஊரில் இருக்கிற இப்போ 5ஆம் தரம் வரைக்கும் தான் இப்போ இந்த இடத்துல வந்து செய்திருக்காங்க. அதுவும் வந்து 2022 தான் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ வரைக்கும் இங்கே அங்கே படித்த அதாவது 1ஆம் ஆண்டில் சேர்ந்த பிள்ளைகள் இப்போ வந்து ஃபைனல் 5ஆம் ஆண்டு வரைக்கும் படிக்குது. அவங்க வெளியில் போனால் தான் அடுத்து இந்த பேச்சு புதுசாக வரும். நாங்கள் 22ஆம் ஆண்டு ஆரம்பித்து இப்போ 5ஆம் ஆண்டு வரைக்கும் வந்துட்டு அந்த பிள்ளைகள் வந்துட்டு சேர்ந்த பிள்ளைகள் வந்து அந்த 5ஆம் ஆண்டுக்கு வந்துட்டு. இப்போ இங்கே இருக்கிற இந்த ஸ்கூலில்
இப்போ தான் வந்து இந்த ஸ்கூல் வந்து வளர்ந்து கொண்டு வருது. இப்போ இங்கே இருக்கிற அந்த கட்டடமாகட்டும் எல்லாமே வந்து பெரும்பாலும் தனியார், அதாவது இப்போ நம்மளை போல் உதவி செய்கிற நல்ல உள்ளங்கள் தான் வந்து செய்து கொண்டிருக்காங்க. ஸோ ஆனால் அரசாங்கத்தாலையும் இப்போ வந்து ஒரு கட்டடம் வருது அப்படின்ற மாதிரி சொல்லிக்காங்களே, என்னையா கட்டடம் வந்து தொடங்குறதுக்காக வந்து இப்போ தான் அடிக்கல் நாட்ட போகிறாங்களாம் அப்படின்னு மாதிரி சொன்னவங்க. இந்த காணொலி என்னதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு வகுப்பறை வந்து ஒரு ஆள் வந்து கட்டி கொடுத்துருக்கார். ஸோ அதை கட்டி கொடுத்தது மட்டும் இல்லாமல் இன்றைய நிகழ்வில் வந்து அவங்களுக்கு என்ன சொல்கிறேன், அந்த கொப்பி புத்தகங்கள் வழங்குற மாதிரி அந்த இது அதை தாண்டி வந்து வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கூட செய்து கொடுத்துருக்காங்களே. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? உண்மையிலேயே அவர் மனசு நல்ல மனசு சொல்லணும். நாங்கள் அந்த பிள்ளைகள் படிக்கிற ஒரு சூழ்நிலையை பார்த்ததுக்கு பிற்பாடு அவங்களோட சகோதரங்கள் இங்கே வந்தது, அவங்களோட சகோதரனோடாக எங்களோட அதிபரும் பாடசாலையினுடைய செயலாளரும் சென்று கதைச்ச போது அவங்க சரி நாங்கள் ஒரு வகுப்பறை தொகுதி ஒன்று நாங்கள் கட்டித்தாரோம்னு சொன்னவர். அதற்காமையே அவருடைய நண்பர் ஒரு ஆள் என்ன செய்தார்னா, அவர் பிறந்த நாளையொட்டி இந்த பிள்ளைகளுக்குரிய கற்றல் உபகரணங்களும் மற்றதும் இன்றைய தினத்திற்கான மதிய நேர சாப்பாடும் கொடுக்குற முன்வந்தவர். அந்த வகையில் சிறப்பாக அவர் செய்கிறார். அந்த வகுப்பறையையும் ஒரு சிறப்பான முறையில் அவர் கட்டி கொடுத்துருக்கார். அந்த வகையில் அவங்களுக்கு இந்த யூடியூப் சேனல் ஊடாக நாங்கள் மனமார்ந்த நன்றி இந்த எங்களூடாகவும் இந்த கிராமத்து மக்களூடாகவும் அவருக்கு இந்த மனமார்ந்த நன்றியினை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்து கொள்கிறோம். அவங்க அதோட அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்தையும் நாங்கள் இன்றைக்கு சமர்ப்பிக்கிறோம். சரி, ஓகே. இதில் வந்து இந்த சாப்பாடு வந்து அரேஞ்ச் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அதாவது அங்கே இருக்கிற பிள்ளைகளோட இருக்கும். அங்கே வந்து வந்த எல்லாருக்குமே வந்து கிட்டத்தட்ட 150 பேருக்கு மேலே சாப்பாடு வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. என்ன சாப்பாடுன்ற காட்டுறீங்க? இங்கே சிக்கன் ஃப்ரை பண்ணியிருக்கிறாங்க. மற்றது குத்தரிசி சோறு சமைக்க சொன்னவங்க. அடிப்படையில் குத்தரிசி சோறு, மற்றது பப்பட பொரியல். நான் பாருங்க, பப்பட பொரியல் இருக்குது. அடுத்தது சொதி இருக்குது. கிராமத்து முறை சமையல், கிராமத்து முறை சமையல். இந்த கிராமத்து முறை சமையல் எங்கேயும் கிடைக்காது உங்களுக்கு. அடுத்தது என்ன, பயத்தங்காய் சுண்டல். ஓகே. மற்றது வெள்ளைக்கறி இன்னும் வரல, அது வந்து கொண்டு இருக்கு. அடுத்து பாயாசம் வருது. பாயாசம் இந்த போட்டு வந்து எல்லாருக்கும் விநியோகம் செய்யறது, குழந்தைகளுக்கு விநியோகம் செய்யறதுக்காக போட்டு இருக்கிறோம். போட்டு எல்லாருக்கும் பரிமாறப்போம். இப்போ உங்களெல்லாம் வந்து ஊராக்கல, இது பெற்றார் ஆசிரியர்கள் அனைவரும் இருக்கிறாங்க. ஓகே ஓகே, நல்ல விஷயம். அதான் என்ன சொல்றது, இந்த கட்டடம் கட்டி விட்டு விடாம இந்த சாப்பாடு அவருக்கு இந்த நேரத்தில் இந்த நாங்கள் இந்த பிறந்த நாள் வாழ்த்த விமர்சையாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இந்த ஸ்கூலோட தற்போதைய பிரின்சிபல் வந்து நிற்கிறார். உண்மையிலே வந்து ஸோ எனக்கு இப்போ இங்கே வந்து தரம் 3ஆம் ஆண்டு வந்து படிக்கிற பிள்ளைகள் வந்து இருக்கா. இப்படி தான் ஆரம்பத்தில் இருந்தது ஐயா வந்து இந்த இது 2002ஆம் ஆண்டு 3ஆம் 27ஆம் ஆரம்பிக்கப்பட்டது. உண்மையில் அதுக்கு பிறகுதான் இந்த பாடசாலை புதுசாக ஆரம்பிச்சதால கட்ட வசதி இப்போ தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ எங்களுக்கு 1,40,00,000 கட்டடம் உங்களை வலையக்கல்வி பணிப்பாளரோட உதவியோடு அவற்றை பகிர பிரியத்தை எடுக்கப்பட்டிருக்கு. இப்போ தான் கட்ட ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதனால் பாடசாலை இயக்கணுன்றதுக்காக நாங்கள் பொதுமக்களோட உதவியோட தற்காலிக கொட்டைகள் அமைச்சு தான் பாடசாலை நடவடிக்கை முன்னெடுத்து கொண்டு வரோம். இந்த நேரத்தில் உண்மையில் இன்றைய தினம் இந்த ஸ்வீடன் நாட்டில் வசிக்கின்ற சந்திரகுமார் சார் அவர்கள் என்றால் உண்மையில் அவங்களோட உறவினை இங்கே வரப்போகுது. இந்த பிள்ளை மரத்துக்கு ஒரு வகுப்பு படித்து கொண்டு இருந்தது. அதை பார்த்துட்டு இந்த பாடத்தை ஏதாவது செய்யணும்னு சொல்லி கேட்டதுக்கு நாங்கள் எங்களுடைய வலயத்தினுடைய அனுமதியை பெற்று அந்த இப்போ அவரால் ஒரு வகுப்பறை கட்டித்தரப்பட்டிருக்கு. அதை இன்றைக்கு நாங்கள் கையெழுத்திருக்காங்க, அவங்கள சகோதரங்க வந்து கையெழுத்திருக்காங்க. அவர் பாண்டூரை சேர்ந்த ஒருவர், நல்ல மனிதர். அவரால் நாங்கள் ஒரு வகுப்பை உருவாக்கியிருக்கிறோம். எதிர்காலத்தில் அந்த வகுப்பை நாங்கள் ஒரு நூலகமாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கட்டி முடிந்தாலும் நூலகமாக பயன்படுத்த வாய்ப்புகள் இருக்குது. உண்மையில் இந்த வேளையில் நாங்கள் உண்மையில் ஸ்வீடன் நாட்டில் வசிக்கிற வடிவேல் சந்திரகுமார் சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பாடசாலை கல்வி முன்னெடுத்ததுக்காக உண்மையில் அவருக்கு கிட்டத்தட்ட 68 வயது. அப்படி இருந்த போதிலும் இந்த பாடசாலை மாணவருக்கு ஒரு கட்டணமாக அமைச்சு கொடுக்கணுன்ற எண்ணத்தோடு செய்தமைக்காக இந்த பாடசாலை அதிபர் என்ற சார்பிலையும் இங்கு உள்ள மக்கள் சார்பிலையும் எங்களோட கல்வி திணைக்களத்தின் சார்பிலையும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாத்திரமில்லை, அவருடைய நண்பர்களால் விலாசத்துறை குகேந்தர் ராஜ் அவர்கள்
இன்று 70வது பிறந்த தினத்தை கொண்டாடுறார். இவருடைய ஏற்பாட்டில் நான் இந்த பாடசாலைக்கு கட்ட ஒன்று கட்டி கொடுக்குறேன், உங்கள் பிறந்த நாளைக்கு ஏதாவது செய்ய அவர் கேட்டுக்கொண்டதுக்கு நாங்கள் இந்த பாடசாலை மாணவர்களுக்கு இன்றைக்கு கற்றல் உபகரணங்கள், மற்றது அபியாச கொப்பிகள், மற்றது தண்ணி போத்தல்கள், மற்றது அவங்களுக்கான சீருடைகள் தைத்து இன்று வழங்கப்பட்டது. அதோட அவருக்கான அவர் இந்த அனைவருக்கும் விருந்து உபசாரத்தை ஒன்றை செய்திருக்கார். ஆகவே இது ஒரு சந்தோஷமான கூட நிகழ்வுங்கிற வலயத்திலிருந்து எங்களுடைய பாடசாலையுடைய மேம்பாட்டு திட்ட பொறுப்பாளர் யமுனான் சார் கலந்து கொண்டார். ஆகவே இது சமூகத்தோடு சேர்ந்து இதை இன்றைக்கு செய்திருக்கோம். உண்மையில் இவங்களுக்கு மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையில் 70 வயதை கொண்டாடுகின்ற அவர் மீண்டும் இவ்வாறான சேவைகளை செய்ய வேண்டும். இன்னும் பல தசாப்தங்கள் அவர் சந்தோஷமாக தீர்காலத்துக்கு வாழ வேண்டும் என வாழ்த்துவதோடு அவர் சந்தோஷமாகவும் நிம்மதியாக இருக்க வேண்டும். இருவரும் உண்மையில் ஒரு சிறந்தவர்கள். இந்த பிறந்த கொண்டாடுகின்றவர் அவர் வடமாநிலத்தை சேர்ந்த ஒருவர், கோப்பாய் பிறந்த ஒருவர். பல்வேறு காரணங்களுக்காக அவர் சுவீடன் நாட்டுக்கு சென்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் அங்கு ஒரு நிலையில் இருக்கிறார்கள். இவ்வாறான உதவிகளை பாடசாலை மாணவர் சார்பு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். உண்மையிலே வந்து இப்படியான நிகழ்வுகளில் வந்து என்ன சொல்கிற கல்வி தான் முக்கியம். அதான் நம்ம சொல்லிக்கொள்வது. அந்த கல்வியில் வந்து மாணவர்கள் அடுத்த நகர்த்தி விட்டால் அவங்களே சுயமாக முடிவெடுத்து ஒரு நல்ல இடத்துக்கு வருவாங்க சமுதாயத்தில். ஸோ அந்த வகையில் அவங்கள உதவி செய்கிற நல்லுள்ளத்தோடு வந்து இப்படியான விஷயங்கள் செய்தது வந்து உண்மையிலே எங்களோட சேனல் சார்பாகவும் வந்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையாக வந்து இப்படி ஒரு நிகழ்வு நடக்க போகும்னு சொல்லி நேரத்தோடய வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனால் எனக்கு சில காரணத்தால் வந்து நேரத்தோட வரையை நான் போயிட்டு அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அப்போ கிஷோர் தான் வந்து நேரத்தோட வந்து இந்த வீடியோக்களை வந்து பதிவு செய்தார். அதாவது ஆரம்பித்து தொடங்கி நான் கிட்டத்தட்ட நிகழ்வு முடிகிற தருவாயெல்லாம் நான் வந்தேன் ஏன்டா வேற ஒரு வேலை. ஸோ அதால் நான் வந்து அதுக்கப்புறமா வந்து நானும் இந்த நிகழ்வில் வந்து கலந்து கொண்டுட்டேன். அதான் எனக்கு ஆரம்பத்தில் வந்து யார் என்ன செய்கிறான்னு கூட தெரியாது வந்து. ஸோ அப்போ கிஷோர் தான் வந்து கவர் பண்ணி கொண்டு வந்தவர். அவருக்கும் வந்து நன்றி உண்மையிலே வந்து ஏன்னா அவர் தான் வந்து இந்த வீடியோ எடுத்தவர் வந்து. ஸோ அப்போ நானும் வந்து எங்களோட சேனல் சார்பாகவும் அந்த 2 பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ உண்மையாக வந்து நீங்களும் உங்கள்ட்ட பிறந்த நாளோ இல்லை எந்தாவது ஒரு உங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்தாலோ கண்டிப்பாக ஒன்று வயது போனவங்களுக்கும் அதை தாண்டி வந்து இப்படி கல்விக்காக கஷ்டப்படுறவங்க எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் அதை தேடி உதவி செஞ்சீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அடுத்த சமுதாயத்தை நம்ம வந்து வளர்த்து விடுற மாதிரி இருக்கும். என்னையும் இந்த நிகழ்வுக்கு அழைத்ததுக்கு நன்றி சார். நன்றி.